இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெனிசுலானுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோ அமெரிக்காவில் கடத்தப்பட்டிருக்காரு. மடுரோனுடைய கடத்தலுக்கு மடுரோ காரணம் கிடையாது. அவருக்கு முன்னாடி வெனிசுலாவில் அதிபராக இருந்த ஒரு ஆள் தான் காரணம். ஃபிடல் காஸ்ட்ரோ, கடாஃபி, சதாம் ஹுசைன், யாசர் அரஃபத், இப்படி அமெரிக்காவை எதிர்த்த எல்லாரையும் ஒன்றிணைச்சது ஹூகோ சாவேஸ். தம்மா தூண்டு வெனிசுலாவில் இருந்துகிட்டு அம்மா பெரிய அமெரிக்காவினுடைய கண்ணுக்குள்ளேயே விரல விட்டு ஆட்டின அந்த ஆங்கர் தான் ஹூகோ சாவேஸ். அமெரிக்காவுடைய மண்ணில் நின்றுகிட்டு அமெரிக்காவுடைய அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஒரு டெவில்னு சொல்ல தைரியம் படைச்ச ஒரு ஆள் தான். அவர் தான் இன்னைக்கு மடுரோ கடத்தப்பட்டதுக்கான காரணம். யார் இந்த ஹூகோ சாவேஸ்? அவரையே அமெரிக்கா தலைவலியாக பார்த்தாங்க. வெனிசுலாவில் அவர் ஏற்படுத்தின புரட்சி என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். ஹூகோ சாவேஸ் யாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி வெனிசுலாவுடைய வரலாறை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியது இருக்கு. 1920களில் தான் வெனிசுலாவில் மிகப்பெரிய அளவில் எண்ணெய் வளம் இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. அதை கண்டுபிடிச்சது ராயல் டச் ஷெல் அப்படிங்கிற பிரிட்டனை சேர்ந்த எண்ணெய் நிறுவனம். இப்போ நம்ம ஷெல் பெட்ரோலியம் சொல்றோம் இல்லையா, அந்த நிறுவனம் தான் வெனிசுலாவில் எண்ணெய் வளம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சவுதி அரேபியா போன்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல தான் அதிக அளவிலான எண்ணெய் வளம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையாகவே உலக அளவில் மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடு வெனிசுலா தான். 1920களில் வெனிசுலாவில் எண்ணெய் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு எண்ணெய் நிறுவனம் தான் வர வேண்டிய தேவை இருந்துச்சு. இந்த நிலைமையில வெனிசுலாவால் எப்படி அந்த எண்ணெய் எல்லாம் எடுக்க முடியும்? அதனால வெளிநாடுகள்ல இருந்த எண்ணெய் நிறுவனங்களை வெனிசுலாவுக்குள்ள அனுமதிக்கிறாரு. அப்போ வெனிசுலாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஜெனரல் ஜுவான் கோமஸ். முதல்ல ராயல் டச் ஷெல் நிறுவனம் வருது, அடுத்து ஸ்டாண்டர்ட் ஆயில், கல்ஃப் ஆயில்னு ஒவ்வொரு நிறுவனமாக வெனிசுலாவில் எண்ணெய் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எண்ணெய் எடுக்கிறதுக்காக பல்வேறு சலுகைகளை அந்த நாட்டை சேர்ந்த அதிபர் கோம்ஸ் கொடுக்கிறார். அப்படி எடுக்கப்படுற எண்ணெயில ஒரு தொகையை ராயல்ட்டியாகவும் வெனிசுலா வாங்கிக்குது. இந்த நிலைமை இப்படியே தொடருது. கொஞ்சம் கொஞ்சமாக வெனிசுலா பொருளாதாரத்துல வளர்ந்துகிட்டே வருது. 1943ல மெடினா அங்கரிட்டா அப்படிங்கிற அதிபர் என்ன பண்றாரு, ரொம்ப சலுகைகளை நம்ம எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொடுக்குறோம், அதனால அதை குறைப்போம் அப்படின்னு சொல்லி சில சட்டங்களை எடுத்துட்டு வருமானத்தை உயர்த்துறதுக்காக அதிகமான ராயல்ட்டியை, அதிகமான வரியை அந்த எண்ணெய் நிறுவனங்கள் கிட்ட இருந்து வாங்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1960ல ஓபிஇசின்னு சொல்லப்படுற எண்ணெய் உற்பத்தி நாடுகளினுடைய கூட்டமைப்பு உருவாக்கப்படுது. அதுல வெனிசுலாவும் ஒரு முக்கியமான நாடாக இடம்பெறுது. ஓவரால உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமான எண்ணெய் உற்பத்தி கொண்ட ஒரு நாடாக வெனிசுலா தன்னை நிலைநிறுத்திக்குது. அதன் பிறகு 1976ல தான் வெனிசுலானுடைய அரசியல்ல மிக முக்கியமான ஒரு மாற்றம் நிகழுது. அப்போ வெனிசுலாவுடைய அதிபராக இருந்த கார்லோஸ் ஆண்ட்ரேஸ் பெரேஸ் ஒரு முக்கியமான முடிவை அறிவிக்கிறார். அதன்படி வெனிசுலானுடைய எண்ணெய் வளத்தை தேசியமயமாக்குறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிமேல் வெளிநாட்டை சேர்ந்த எந்த ஒரு நிறுவனமும் தனியாக இங்க எண்ணெய் நிறுவனத்தை ஆரம்பிச்சு நடத்த முடியாது. அரசாங்கத்துக்குன்னு ஒரு தனி எண்ணெய் நிறுவனத்தை உருவாக்குறாரு. அதுக்கு பேரு PDVSA. அந்த நிறுவனத்தோட சேர்ந்து தான் ஜாயிண்ட் வெஞ்சராக வெளிநாட்டு எண்ணெய் நிறுவனங்கள் செயல்பட முடியும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகளை கொண்டு வராரு. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருந்து வர நிறுவனங்கள் இங்க நடக்கிற எண்ணெய் எடுக்கிறது, அதை சுத்திகரிக்கிறது போன்ற ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது, அந்த வருமானத்தை வாங்குறது அப்படிங்கிற அந்த வேலைகளை எல்லாம் அரசாங்கத்தினுடைய நிறுவனமான PDVSA பார்த்துக்கும். வர வருவாயில வெளிநாட்டு நிறுவனங்களும் PDVSAவும் ஷேராக பகிர்ந்துப்பாங்க. இதுதான் இந்த தேசியமயமாக்கல் மூலமாக கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள். இதை வேறு வழியே இல்லாம அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களும் ஏத்துக்கிட்டாங்க. அந்த அடிப்படையில் எக்ஸான் மொபைல், செவ்ரான், கோகோனோ பிலிப்ஸ் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் PDVSA அப்படிங்கிற அந்த எண்ணெய் நிறுவனத்தோடு சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சாங்க. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த PDVSA அப்படிங்கிறது ஒரு தன்னாட்சி நிர்வாகம் பெற்ற ஒரு நிறுவனம். அது அரசாங்கத்தினுடைய நிறுவனமாக இருந்தாலும் அதனுடைய வர்த்தகம், வருமானம், வணிகம் இது எல்லாமே அந்த நிறுவனமே மேனேஜ் பண்ணிப்பாங்க. அரசாங்கத்துக்கு இந்த எண்ணெய் வருவாயிலிருந்து ராயல்ட்டி மட்டும்தான் அவங்களுக்கு போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். மற்றபடி அந்த நிறுவனத்தின் சார்பாக கிடைக்கிற லாபம் எல்லாமே அந்த நிறுவனத்துக்கே போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் உருவாக்கப்பட்டிருந்தது. நிலைமை இப்படி போய்கிட்டே இருக்கும்போது எண்ணெய் விலை கடுமையாக அடிவாங்குது. இதனால வெனிசுலாவுக்கு கிடைக்கிற வருமானமும் குறையுது. வெனிசுலா மிகப்பெரிய அளவுல எண்ணெய் வர்த்தகத்தை நம்பி தான் தங்களுடைய அரசாங்கத்தையே நாட்டையே நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எண்ணெயில இருந்த வருமானம் குறைஞ்சிச்சுன்னா அது நாட்டுல கடன் சுமையாக அதிகரிக்குது. இது போக அமெரிக்காவில் சிட்கோ அப்படின்னு சொல்லப்படுற எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்களை 3 இடத்துல அமைக்குது இந்த PDVSA நிறுவனம். அதன் மூலமாக வெனிசுலாவில இருந்து அமெரிக்காவுக்கு போற எண்ணெயை அவங்களே சுத்திகரிச்சு அவங்களே விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த 3 சுத்திகரிப்பு மையங்களை அமெரிக்காவில் அமைச்சதுலையும் PDVSAக்கும் வெனிசுலா அரசாங்கத்துக்கும் கடுமையான சுமை ஏற்படுது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு கட்டத்துல வெனிசுலாவை ஒரு பொருளாதார சிக்கலுக்குள்ள தள்ளுது. சமீபத்தில் இலங்கை, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் தங்களுடைய பொருளாதார பிரச்சனை தீர்க்கறதுக்காக கடன் கேட்டு IMF நாடி போறாங்க. IMF சில நிபந்தனைகளை விதிக்குது. அதையெல்லாம் இந்த நாடுகள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயமாகுது.
அதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு தான் வெனிசுலாவும் தள்ளப்படுறாங்க. கடன் பிரச்சனையால IMF நாடி போறாங்க. IMF சில மாற்றங்களை நீங்க உங்களுடைய அரசாங்கத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அதிபர் கார்லோஸ் சாண்டோஸ் பெரேஸ் தலைமையிலான அரசாங்கம் சில மாற்றங்களை தங்களுடைய ஆட்சி நிர்வாகத்தில் கொண்டு வராங்க. குறிப்பாக இந்த எண்ணெய் நிறுவனங்கள் சார்பாக. அப்படி என்னென்ன மாற்றத்தை பண்ணாங்க? முதலீடு வரணும் அப்படிங்கிறதுக்காக தனியார் மையத்தை ஊக்குவிச்சாங்க. எண்ணெய் நிறுவனமான PDVSAல வெளிநாட்டு முதலீடை அதிகரிச்சாங்க. இன்னொரு பக்கம் மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்த நலத்திட்ட உதவிகள்ல கட் பண்ணாங்க. நிறைய இடத்துல சிக்கனமாக்குனாங்க. இதெல்லாம் மக்களை நேரடியாக பாதிக்க ஆரம்பிச்சது. மக்களுடைய வருமானம் குறைய ஆரம்பிச்சது. அரசாங்கத்தினுடைய உதவியும் குறைய ஆரம்பிச்சது. இதனால மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுது. மக்கள் ஒரு கட்டத்துல இந்த திட்டங்களுக்கெல்லாம் இந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அரசாங்கத்தை எதிர்த்து சாலைகள்ல போராடின மக்களை அதிபர் பெரேஸினுடைய ஆட்சி சுட்டு கொள்ளுது. நிறைய மக்கள் பலியாகிறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது 1991-92 சோவியத் யூனியனும் வீழ்ந்துருது. ஒரு பக்கம் வெனிசுலாவுக்குள்ள தாராளமயம் வருது. மக்கள் சொந்த அரசாலே ஒடுக்கப்படுறாங்க. சோவியத் யூனியனும் வீழ்ந்துருச்சு. இதே மாதிரி ஒரு நிலைமை வெனிசுலாவுக்கும் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மக்களுக்காக போராடுறதுக்கு ஒரு தலைவன் உருவாகி வரான். அவன்தான் ஹூகோ சாவேஸ். ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே ஹூகோ சாவேஸுக்கு ராணுவத்தில் சேரணும் அப்படிங்கிறது தான் லட்சியமாக இருந்தது. அவர் நினைச்சபடியே கல்லூரி படிப்பு முடிஞ்சதுக்கு பிறகு ராணுவத்தில் சேர்றாரு. ஆனால் கல்லூரி படிப்பு நடக்கும்போதே அவர் சோசியலிசம், கம்யூனிசம் போன்ற இடதுசாரி சார்ந்த சித்தாந்தங்களை பற்றி புத்தகங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. நிறைய அரசியலாகவும் தன்னை கூர்மைப்படுத்திக்கிறார். இந்த அரசியல் அறிவோடு சேர்ந்து அவர் ராணுவத்துக்குள்ள போறாரு. ராணுவத்தில் தொடர்றாரு. பல்வேறு நிலைகளை தாண்டி லூட்டனன்ட் அப்படிங்கிற மிகப்பெரிய போஸ்ட்டுக்கு அவர் சேர்றார். அவர் ராணுவ அதிகாரியாக இருந்தபோது அரசாங்கம் ராணுவத்தை எப்படி பயன்படுத்துது அப்படிங்கிறதுல அவருக்கு சில முரண்பாடுகள் ஏற்படுது. சொந்த அரசாங்கமே ராணுவத்தை பயன்படுத்தி தன்னுடைய சொந்த மக்களே கொல்றது அவரால் ஏற்றுக்க முடியல. ராணுவம் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள எழுது. இதெல்லாம் சேர்ந்துதான் பொலிவியன் ரெவல்யூஷனரி ஆர்மி 200 அப்படிங்கிற ஒரு குழுவை அவரை உருவாக்க தூண்டுது. இந்த குழு வெனிசுலாவினுடைய ராணுவத்துக்குள்ள இருக்கிற தன்னுடைய சிந்தனையை ஒத்து இருக்கிற எந்தெந்த ராணுவ அதிகாரிகள் எந்தெந்த ராணுவ வீரர்களா இருக்காங்களோ அவங்களை எல்லாம் ஒருங்கிணைஞ்சு உருவாக்கப்பட்ட ஒரு குழு. வெனிசுலாவினுடைய ராணுவத்துக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியாம மறைமுகமாக இயங்கிட்டு இருந்த சமூக நலன்ல அக்கறை கொண்ட ஒரு குழு. பொலிவியன் ரெவல்யூஷனரி ஆர்மி அப்படின்னு ஏன் அவருக்கு பேர் வச்சார் அப்படின்னா அதுக்கு காரணமான ஒரு நபர் சைமன் பொலிவர். இவர் 1800களில் வெனிசுலாவில் இருந்த ஒரு ராணுவ அதிகாரி. இவர் தான் ஸ்பானிஷனுடைய கண்ட்ரோல்ல இருந்து வெனிசுலா, ஈக்குவேடார், கொலம்பியா போன்ற லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸை விடுதலை அடைய செஞ்சார். அவருடைய நினைவாக அவருடைய தத்துவங்களை பின்பற்றி தான் இந்த பொலிவியன் ரெவல்யூஷனரி ஆர்மியை ஹூகோ சாவேஸ் உருவாக்குறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1992 அதிபர் பெரேஸினுடைய ஆட்சியில மக்கள் ஒடுக்கப்படுறாங்க. அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையை எதிர்க்கிற மக்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத ஹூகோ சாவேஸ் தன்னுடைய பொலிவியன் ரெவல்யூஷன் ஆர்மியில இருக்கிற ராணுவ வீரர்களை திரட்டி அரசுக்கு எதிராக ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையை மேற்கொள்றாரு. அதுக்கு முன்னாடி பெரிய அளவுல வெளியே தெரியாத ஒரு சின்ன குழுவாக இருந்ததுனால அவங்களால அந்த ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையை சரியாக செய்ய முடியாம அது தோல்வியில போய் முடியுது. ஒரு பக்கம் அதிபர் பெரேஸினுடைய ராணுவம் இந்த குழுவை முடக்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் மக்களுக்கு இந்த தகவலை எடுத்துட்டு போய் ஹூகோ சாவேஸை சேர்க்க முடியல. ஏன்னா அப்போ ஊடகங்கள் எல்லாமே அதிபர் கையில இருந்துச்சு. அவர் சொல்றது தான் ஊடகங்களும் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனால பெரிய அளவுல மக்கள் கிட்ட தனக்கு ஆதரவை திரட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில வேற வழியே இல்லாம ஹூகோ சாவேஸ் சரணடைகிறார். அவருடைய முதல் முயற்சி தோல்வியாக இருந்தாலும் ஹூகோ சாவேஸ்னு ஒரு புரட்சியாளர் இருக்காரு அப்படிங்கிறது வெனிசுலா மக்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்குது. தொடர்ந்து பெரேஸினுடைய ஆட்சியில ஊழல் அதிகமாகுது. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக ஒரு வழியாக 1993 பெரேஸ் கைது செய்யப்படுறாரு. 2 ஆண்டுகள் சிறையில் இருந்த ஹூகோ சாவேஸ்க்கு 1994 அடுத்து வந்த ஆட்சியில பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டு அவர் விடுதலை ஆகிறாரு. இந்த முறை ஆயுதங்களை கீழே போட்டுட்டு ஜனநாயக ரீதியாக நான் மக்களுக்கு சேவையாற்ற வரேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு ஹூகோ சாவேஸ். அதன் அடிப்படையில் 1998 வெனிசுலாவுடைய அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு மக்களுடைய ஆதரவோட வெனிசுலாவின் அதிபராகவும் ஆகிறாரு. அதிபரானதும் தன்னுடைய ரோல் மாடலான சைமன் பொலிவர்னுடைய கொள்கைகளை பின்பற்றி ஆட்சி நடத்த ஆரம்பிக்கிறார். குறிப்பாக சோசியலிச பொருளாதார சமூகம், சமத்துவ சமூகம் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அது அவருடைய திட்டங்கள்லையும் எதிரொலிச்சது. இப்படி சாவேஸனுடைய அரசாங்கம் நல்லா போய்கிட்டு இருந்தபோது 1999 ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறார். அந்த முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் வெனிசுலாவினுடைய வறுமை. இவ்வளவு எண்ணெய் வளம் இருந்தும் வெனிசுலா தொடர்ந்து வறுமையிலே நீடிக்குது. 20-26% மக்கள் வறுமையில இருக்காங்க அப்படிங்கிற தரவுகள் எல்லாம் சொல்லுது. ஏன் இவ்வளவு எண்ணெய் இருந்தும் வெனிசுலாவால வளர முடியல அப்படிங்கிறத பாக்குறாரு சாவேஸ். அப்பதான் தெரியுது எண்ணெயில இருந்து போதிய அளவிலான வருமானம் அரசாங்கத்துக்கு வரது கிடையாது. அப்படியே வந்தாலும் ஊழல் கரப்பான்கள் அதையெல்லாம் அழிச்சு தின்னுருது அப்படிங்கிறது சாவேஸுக்கு தெரிய வருது. சரி, இப்ப இது சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாரு. அதன் அடிப்படையில் 1976 எப்படி எண்ணெய் வளம், எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாம் தேசியமயமாக்கப்பட்டுச்சோ அதை இன்னும்
டைட் ஆக்குறாரு ஹூகோ சாவேஸ். என் நாட்டினுடைய எண்ணெய் வளத்தை அமெரிக்காவில இருந்து வர ஒரு எண்ணெய் நிறுவனம் எதுக்கு சுரண்டி லாபம் எடுத்துட்டு போகணும், அதெல்லாம் எனக்கு சேர வேண்டியது தானே அப்படின்னு ஒரு முடிவெடுத்து பிடிவிஎஸ்ஏல மற்ற தனியார் நிறுவனங்கள் ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமாக ஒரு ஷேர் வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த ஷேரை எல்லாம் குறைச்சாரு. பிடிவிஎஸ்ஏனுடைய அட்டானமி, அதாவது சுய ஆட்சி தன்மையை குறைச்சு அதுல இருந்து வருமானத்தை நேரடியாக அரசாங்கத்தினுடைய கஜானாவுக்கு மடைமாற்றினாரு. அது மட்டும் இல்ல, பிடிவிஎஸ்ஏல இருந்து என்ன ஏற்றுமதி நடக்குது இல்ல, அந்த ஏற்றுமதியில அதிகமான வரி விதிப்பையும் செய்றாரு. இதன் மூலமாக வர வருமானத்தை வச்சு வெனிசுலாவில் வறுமையை ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாரு. குறிப்பா 70,000 ராணுவ வீரர்களை மக்கள் நல பணிக்காக, வெனிசுலாவில் இருக்கிற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்காக, சமூக சேவைகளுக்காக மடைமாற்றி பயன்படுத்த ஆரம்பிச்சாரு ஹூகோ சாவேஸ். வெனிசுலா என்ன ஏற்றுமதி பண்ணுதுன்னா, கியூபா அதிகமாக மருத்துவர்களை ஏற்றுமதி பண்ணும். அவ்வளோ பேர் கியூபால மருத்துவர்களாக இருக்காங்க. அந்த மருத்துவர்களுடைய உதவியோட வெனிசுலாவில் இலவச மருத்துவத்தை கொண்டு வர்றாரு, இலவசமாக கல்வி கொடுக்கிறாரு, வீடுகள் கொடுக்கிறாரு, நில சீர்திருத்தம் மேற்கொள்ளணும்னு பார்க்கிறாரு, உணவுப் பொருட்களை இலவசமாக கொடுக்கிறாரு. இப்படி வெனிசுலானுடைய வறுமை ஒழிக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் இந்த எண்ணெயிலிருந்து வர வருமானத்தின் மூலமாக செய்ய ஆரம்பிக்கிறாரு ஹூகோ சாவேஸ். வெனிசுலாவுக்கு உள்ள மட்டும் கிடையாது, வெனிசுலாவுக்கு வெளியேவும் அவர் அமெரிக்காவுக்கு எதிராக தீவிரமாக செயல்படுறாரு. குறிப்பா கியூபாவோட இணைஞ்சு செயல்படுறாரு. கியூபால அப்போ ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தபோது ஃபிடல் காஸ்ட்ரோவோட ஹூகோ சாவேஸ் ஒரு டீலுக்குள்ள வராரு. அதன் அடிப்படையில் கியூபாவுக்கு தினமும் 50,000 பேரல்கள் கச்சா எண்ணெய் சலுகை விலையில கொடுக்கப்படுது வெனிசுலா சார்பாக. அதுக்கு மாறாக கியூபா தரப்புல இருந்து மருத்துவர்கள் உட்பட மக்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்கள் வெனிசுலாவுக்கு கிடைக்குது. என்னடா இது, எங்க நாட்டு எண்ணெய் நிறுவனங்கள் உங்க நாட்டுல வந்து எண்ணெய் எடுக்கிறாங்க, அந்த லாபம் எல்லாம் எங்களுக்கு வந்து சேரணும், அதை நீங்க வந்து மக்களுக்கு செலவிட்டா நாங்க சும்மா விட்டுறோமா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய மைண்ட் வாய்ஸ் சத்தமா கேட்க ஆரம்பிச்சது. என்ன பண்ணாங்க, 2002 ஏப்ரல் 11 ஒரு ஆட்சி கவிழ்ப்பு ஹூகோ சாவேஸினுடைய அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்படுது. அதன் அடிப்படையில் ராணுவத்தில் இருந்த சில படைப்பிரிவுகள் ஹூகோ சாவேஸினுடைய வீட்டை சுத்தி வளைக்கிறாங்க. ஹூகோ சாவேஸ் அதிபர் பதவியை இழக்கிறார். அதையடுத்து பெட்ரோ கேரமனா எஸ்டாங்கா அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் வெனிசுலானுடைய அதிபராக பதவி இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஹூகோ சாவேஸினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுது. தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு நபருக்கு நள்ளிரவுல கால் பண்றாரு ஹூகோ சாவேஸ். அந்த பக்கம் போன் எடுத்தது ஒரு இந்திய ஃபாதர். யார்? ஃபாதர் குரியகோஸ் பரணி குலங்கரா. இவர் கேரளாவை சேர்ந்தவர். வேட்டிகன் திருச்சபை சார்பில் பல்வேறு நாடுகளில் போய் வேலை பார்த்துருக்காரு. அந்த அடிப்படையில் வேட்டிகனுடைய வெனிசுலா எம்பசிக்கு சேவையாற்றுறதுக்காக போறாரு ஃபாதர் குரியகோஸ். அவருக்கு தான் ஹூகோ சாவேஸ் நள்ளிரவுல கால் பண்றாரு. பதற்றத்தோட காலை எடுத்த ஃபாதர் குரியகோஸ் ஹூகோ சாவேஸினுடைய அந்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக வேட்டிகனுக்கு பேசுறாரு. வேட்டிகன்ல இருந்து போப்பனுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக அங்க ஹூகோ சாவேஸை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ராணுவ அதிகாரிகள்கிட்ட பேசி ஹூகோ சாவேஸை விடுவிக்க வைக்கிறாரு. ஹூகோ சாவேஸ் ராணுவ கண்ட்ரோல்ல இருந்து வேட்டிகனுடைய கண்ட்ரோலுக்கு வராரு. வேட்டிகன் எம்பசி அவரை பாதுகாப்பாக கூட்டிட்டு போய் தனியாக ஒரு தீவுல பாதுகாப்பாக வைக்கிறாங்க. இப்படிதான் அன்னைக்கு ஹூகோ சாவேஸ் உயிர் பிழைச்சாரு. ஃபாதர் குரியகோஸினுடைய இந்த உதவியை மறக்கவே முடியாதுன்னு பின்னால ஹூகோ சாவேஸ் சொன்னதாக ஃபாதர் குரியகோஸ் பதிவு பண்ணியிருக்காரு. இது நடந்துட்டு இருந்த இன்னொரு பக்கம் ஆட்சி கவிழ்ந்துருச்சு, சாவேஸ் கைது செய்யப்பட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச மக்கள் தன்னெழுச்சியாக சாலைகளுக்கு வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போராடின மக்களை ராணுவம் ஒடுக்குது. அவங்க மேல துப்பாக்கிச்சூடு நடத்தி நிறைய பேரை கொல்றாங்க. ராணுவத்தினுடைய இந்த நடவடிக்கை மக்களை இன்னும் கொந்தளிக்க செய்து வேற வழியே இல்லாம மக்களுடைய எழுச்சி காரணமாக இந்த ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கை தோல்வியில முடியுது. ஹூகோஸை கண்ட்ரோல்ல வச்சிருந்த அந்த ராணுவத்துக்கு எதிராக ஹூகோஸினுடைய ஆதரவு ராணுவ படைகள் அங்க போய் சண்டை போடுது. மீண்டும் அவங்களுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. ஹூகோ சாவேஸ் திரும்பவும் அதிபராக நியமிக்கப்படுறாரு. இந்த ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கைக்கு பின்னாடி நாங்க இல்ல, இது எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு அப்போ அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் சொல்றாரு. ஆனாலும் ஹூகோ சாவேஸா ஆட்சி கவிழ்ப்பு செஞ்சுட்டு அடுத்ததாக பதவியேற்ற அதிபருக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத ஜார்ஜ் டபிள்யூ புஷ் சொன்னதன் மூலமாக இந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு பின்னாடி அமெரிக்கா தான் இருக்கு அப்படிங்கிறது உலகம் முழுக்க பரவலாக நம்பப்பட்டுச்சு. அப்புறம் என்ன, மக்களுடைய ஆதரவோட திரும்பவும் அதிபரானாரு சாவேஸ். தன்னுடைய பணிகளை தொடர்றாரு. இந்த முறை அமெரிக்கா பிடிவிஎஸ்ஏ மூலமாக தங்களுடைய பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்குது. பிடிவிஎஸ்ஏவுக்குள்ள இருக்கிற ஸ்டாஃப்ஸ், டெக்னிக்கல் மெம்பர்ஸ், இன்ஜினியர்ஸ் இவங்க எல்லாமே அரசாங்கத்துக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க. காரணம், பிடிவிஎஸ்ஏவுக்குள்ள நிறைய அரசியல் சார்ந்த நபர்களை ஹூகோ சாவேஸ் பணியமர்த்த ஆரம்பிக்கிறார். காரணம், பிடிவிஎஸ்ஏ தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. இது போக பிடிவிஎஸ்னுடைய தன்னாட்சி அதிகாரம் பறிபோகுது. அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய முதலீடு, அந்த பணத்தை என்ன பண்ணணும் அப்படிங்கிற திட்டம் எல்லாமே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போனதை பிடிவிஎஸ்ஏவில் இருக்கிற நிறைய ஸ்டாஃப்ஸ் விரும்பல. அதை எதிர்த்து அவங்க ஒரு மாஸ் ஸ்ட்ரைக்கை பண்றாங்க. அப்படி ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்ட ஊழியர்கள் எல்லாரையுமே கொத்தாக ஹூகோ சாவேஸ் பணியிலிருந்து நீக்கிறாரு. இது வெனிசுலாவுடைய அரசியல்ல மிக முக்கியமான சம்பவமாகவும் பார்க்கப்படுது.
ஒரு பக்கம் திறமையான தொழில்நுட்ப இன்ஜினியர்கள் அந்த நிறுவனத்துல இல்ல. இன்னொரு பக்கம் அதிகமான வரி, ராயல்டி, அதிகமான கட்டுப்பாடுகளால வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலமாக அரசாங்கத்துக்கு அந்த பிடிவிஎஸ்க்கு கிடைச்சிட்டு இருந்த வருமானமும் குறைய ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் தடை விதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் இருக்கிற அவங்களுடைய சொத்துக்களையும் அரசாங்கமே பறிமுதல் செஞ்சிருது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு கட்டத்துல வெனிசுலாவினுடைய எண்ணெய் உற்பத்தி மூலமாக வர வருமானத்தை குறைச்சிருது. இப்போ புதுசாக இந்த எண்ணெய் துறைக்குள்ள முதலீடு அதிகமாக தேவைப்படுது. அப்பதான் ரஷ்யா, சைனா, ஈரான் பக்கமாக திரும்புறாரு ஹூகோ சாவேஸ். இந்த 3 நாடுகளுடைய அரசு எண்ணெய் நிறுவனங்கள் பிடிவிஎஸ்ஓட சேர்ந்து எண்ணெய் எடுக்கிற பணிகளில் ஈடுபடுறாங்க. அவங்களுடைய முதலீடு அப்படிங்கிறது அதிகமாகுது. அதை வைத்து திரும்பவும் பொருளாதார மந்த நிலையை மீட்டெடுக்கிறாரு ஹூகோ சாவேஸ். இப்படிப்பட்ட நடவடிக்கைகளால அமெரிக்கானுடைய பகையை அதிக அளவில் சம்பாதிச்சுக்கிறாரு ஹூகோ சாவேஸ். ஒரு கட்டத்தில் அமெரிக்கா வெனிசுலா மேல பல்வேறு தடைகளை விதிக்கிறாங்க. குறிப்பா பிடிவிஎஸ்சி நிறுவனத்தினுடைய அமெரிக்காவில் இருக்கிற சிட்கோ அப்படிங்கிற அந்த நிறுவனத்துடைய 3 ரிஃபைனரிகளுக்கும் தடை விதிக்கிறாரு. வெனிசுலாவில இருந்து எண்ணெய் இறக்குமதி அமெரிக்காவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற தடையும் அமெரிக்காவில் விதிக்கப்படுது. இதனால வெனிசுலாவினுடைய வருமானத்துல ஒரு பாதிப்பு ஏற்படுது. இருந்தாலும் அதை ரஷ்யா, சைனா, ஈரான், கியூபா போன்ற லாட்டின் அமெரிக்க நாடுகளுக்கும் கொடுத்து அந்த வருமானத்தை அவர் மீட்டு எடுத்துடுறாரு. என்னதான் தடை போட்டாலும் தன்னுடைய மக்கள் நல திட்டங்களை மட்டும் கைவிட போறதில்லை அப்படிங்கிறதுல உறுதியாகவே இருந்தாரு சாவேஸ். அவருடைய அந்த திட்டங்களின் விளைவாக வெனிசுலாவில் 1998 26% இருந்த வறுமை 2011 8.5% குறையுது. தொடர்ந்து ஆட்சி செய்யறாரு. அவருக்கு கேன்சர் நோய் ஏற்படுது. இதுக்கு பின்னாடியும் அமெரிக்கா தான் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாரு. கியூபால போய் சிகிச்சை பெறுறாரு. அங்க இருந்தபடியே ஆட்சி நடத்துறாரு. 2013 உடல்நல குறைவால உயிரிழக்கிறாரு. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் நீளத்துக்கு மக்கள் திரண்டு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு தங்களுடைய தலைமை போயிட்டான் அப்படிங்கிற அந்த துக்கத்துல கண்ணீர் சிந்துறாங்க. உலக அளவுல இருக்கிற தலைவர்களும் அவருடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க. ஹூகோ சாவேஸ் இந்தியாவுக்கும் வந்திருக்காரு. கொல்கத்தாவுக்கு போயிருக்காரு. அங்க மேற்கு வங்கத்தினுடைய அப்போதைய இடதுசாரி முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சாரியாவை சந்திச்சு பேசியிருக்காரு. வெனிசுலாவினுடைய தலைநகர் கேரகஸ்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு கொல்கட்டால இருக்கிறதும் தோணுது அப்படின்னு சொல்லி, கொல்கட்டா என்னுடைய வீடு மாதிரி இருக்கு அப்படிங்கிறதும் பேசியிருக்காரு. அதனால இந்தியா முழுக்கவும் ஹூகோ சாவேஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் அவர் உயிரிழக்கும் போது தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி சொன்ன ஒரு இரங்கல் முக்கியமான கவனம் பெற்றுச்சு. அண்ணாவுக்கு எப்படி லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இறுதி அஞ்சலி செலுத்தினாங்களோ அதே மாதிரி தான் ஹூகோ சாவேஸினுடைய இறுதி அஞ்சலிக்கு மக்கள் திரண்டிருக்காங்க. எனக்கு அந்த விஷயம் தான் உடனடியாக ஞாபகத்துக்கு வந்தது. அண்ணா எப்படி சமூகம் சார்ந்த, சோசியலிசம் சார்ந்த, சமூக நல்லிணக்கம் சார்ந்த, சமூக நீதி சார்ந்து செயல்பட்டாரோ அதே மாதிரி தான் ஒரு சோசியலிச பொருளாதாரத்தோட வெனிசுலா உருவாகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பாடுபட்டவர் ஹூகோ சாவேஸ் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய இரங்கல்ல பதிவு பண்ணியிருந்தாரு. சரி, இப்போதைய நிலவரத்துக்கு வருவோம். ஹூகோஸினுடைய மரணத்தை தொடர்ந்து நிக்கோலஸ் மடுரோ அதிபராக பதவி இருக்கிறாரு. வெனிசுலானுடைய பொருளாதாரத்துல மந்தநிலை ஏற்படுது. கூடவே அமெரிக்காவுடைய தடைகளும் சேர்ந்துக்குது. இதனால வெனிசுலாவில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது, வறுமை அதிகரிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ஹூகோ சாவேஸ் தான். இந்த மாதிரியான சர்வாதிகாரிகளுடைய ஆட்சியினால மக்கள் கஷ்டப்படுறாங்க, பொருளாதாரம் பாருங்க இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான பொதுப்படையான விமர்சனங்கள் தான் இன்னைக்கு வெனிசுலாவில் வைக்கப்படுது. அது மட்டுமா, இன்னைக்கு நிக்கோலஸ் மடுரோ கைது செய்யப்படுறதுக்கு அமெரிக்கா காரணமாக காட்டுறது போதைப் பொருளை தான். ஆனா அது உண்மை கிடையாது. 1998 வெனிசுலாவுடைய எண்ணெய் நிறுவனங்கள்ல என்னைக்கு கட்டுப்பாடை ஹூகோ சாவேஸ் அதிகப்படுத்தினாரோ அப்போ இருந்தே அமெரிக்கா வெனிசுலா மேல கண்ணாதான் இருக்காங்க. வெனிசுலாவை எப்படியாவது நம்ம வழி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருக்காங்க. இப்போவுமே ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நாங்க வெனிசுலா அதிபர் மடுரோவை கைது பண்ணிட்டோம், அதன் பிறகு நாங்க தான் வெனிசுலாவை ஆட்சி செய்வோம், அங்க இருக்கிற எண்ணெய் எல்லாம் எடுத்து பெரிய லாபம் சம்பாதிப்போம் அப்படிங்கிறத வெளிப்படையா பேசுறாரு. அப்போ அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் பிரச்சனை கிடையாது, ஹூகோ சாவேஸ், நிக்கோலஸ் மடுரோ அப்படிங்கிற சோசியலிச அரசாங்கங்கள் தான் காரணம் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு இந்த இடத்துல தெளிவா தெரியுது. ஆனா பொதுவா என்ன சொல்லுவாங்க, இடதுசாரிகள், சோசியலிஸ்டுகள் ஆட்சி பண்ணாலே அது சர்வாதிகார ஆட்சியாக தான் இருக்கும். சர்வாதிகார ஆட்சியில மக்கள் ஒடுக்கப்படுறாங்க, மக்கள் கொல்லப்படுறாங்க, பாத்தீங்களா பொருளாதாரம் இந்த அளவுக்கு மோசமாயிருச்சு இப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் தான் வைக்கப்படும். ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க செஞ்ச நல்லது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஹூகோ சாவேஸினுடைய இந்த 15 ஆண்டுகால ஆட்சியில அங்க மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம், உணவு நல்லா கிடைச்சது, வீடு வசதி கிடைச்சது, இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு. அதனாலதான் இவ்வளவு எண்ணெய் வளம் வச்சுக்கிட்டும் வறுமையில இருந்த அந்த நாட்டை அவரால் மீட்டு கொண்டு வர முடிஞ்சது. இதை பத்தி எந்த சர்வதேச ஊடகங்களும் எந்த அரசியல்வாதிகளும் பேசுறதே கிடையாது. வெனிசுலாவில் ஹூகோ சாவேஸினுடைய ஆட்சி மட்டும் கிடையாது, அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராக போராடின, அமெரிக்கா தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த நாடுகள் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. கியூபா எடுத்துக்கோங்க, அங்க ஃபிடல் காஸ்ட்ரோனுடைய ஆட்சியில கல்வி, மருத்துவம் எல்லாம் ஃப்ரீயா கிடைச்சது, மக்கள் செழிப்பா இருந்தாங்க. இன்னொரு பக்கம் லிபியாவுக்கு வாங்க, எண்ணெய் வளம் மிக்க இன்னொரு முக்கியமான நாடு தான் லிபியா. கடாஃபி அங்க பல ஆண்டுகள் ஆட்சி பண்ணாரு, அங்கேயும் மருத்துவம், கல்வி, உணவு, வீடு எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சது.
இன்ஃபேக்ட் கடாஃபி 2011 சிவில் வார்ல அரபு வசந்தத்தின் போது கொல்லப்படுறாரு. அதுக்கு முக்கியமான காரணம் நாட்டோ படைகளும் கூட. அவர் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் லிபியாவினுடைய கடன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்படிப்பட்ட கம்மியான தொகைக்கு எந்த நாட்டுக்கிட்டுமே கடன் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் லிபியாவை ஆட்சி பண்ணார். இன்னொரு பக்கம் ஈராக் எடுத்துக்கோங்க. சதாம் ஹுசேன் ஒரு சர்வாதிகாரி, அவர் கையில கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சதாம் ஹுசேன் அதுக்கு முன்னாடி அந்த நாட்டில் இருக்கிற எண்ணெய் வளங்களை தேசியமயமாக்கி வெளிநாட்டு எண்ணெய் நிறுவனங்களை துரத்தி அடிச்சாரு. அதுதான் அமெரிக்காவுக்கு ஈராக் மேல இருந்த பிரச்சனை, அதுதான் கடாஃபி மேல இருந்த பிரச்சனை, அதுதான் ஃபிடல் காஸ்ட்ரோ மேல இருந்த பிரச்சனை, அதுதான் அமெரிக்காவுக்கு வெனிசுலா மேல இப்ப வரைக்கும் இருக்கிற பிரச்சனையும் கூட. இதுக்கெல்லாம் முன்னாடி 1973 சிலி நாட்டினுடைய அதிபராக முதல் முறையாக ஜனநாயகப்படி தேர்தலில் ஜெயிச்ச அலண்டோ செல்வேடார், இவரும் அமெரிக்காவினுடைய உளவு படையான சிஐஏ மூலமாக தான் கொல்லப்பட்டார். இவ்வளவு பிரச்சனைகளையும் அமெரிக்கா செய்யுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது அவங்களுடைய லாப வெறி. நீங்க ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த எண்ணெய் வளம் இருக்கிற நாடுகள் எந்தெந்த நாடுகள் எல்லாம் எங்களுக்கு அமெரிக்கானுடைய தலையீடு இல்லாம நாங்க சுயமாக இருந்துக்கிறோம், நாங்க இடதுசாரி கொள்கையின் அடிப்படையில் தான் ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு சொல்ற நாடுகளுக்கு எல்லாம் எப்பயுமே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அங்க இருக்கிற ஆட்சியில் தான் சர்வாதிகார ஆட்சின்னு சொல்றாங்க, அங்கதான் மக்களுக்கு மனித உரிமை பாதிக்கப்படுது அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்கு. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, அங்கதான் வெளிநாடு, குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய தலையீடும் அதிகமாக இருக்கு. அப்போ இந்த தலையீடுகள் எல்லாம் இல்லாம தங்களுடைய நாட்டை காப்பாத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆட்சியாளர்கள் சில நேரங்கள்ல சர்வாதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டிய தேவை ஏற்படுது. ஏன் வெனிசுலாவில் பண்ணதை அமெரிக்கா வடகொரியாவுக்குள்ள பண்ண முடியல? வடகொரியா தங்களுடைய நாட்டை அணு ஆயுதங்கள் மூலமாக தற்காத்து கொண்டாங்க. அந்த அணு ஆயுதங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா அமெரிக்கா ஈஸியாக வடகொரியாவுக்குள்ள போய் கிம் ஜாங் உன்னை ஒன்னு சுட்டு கொண்டிருப்பாங்க, இல்லாட்டி அவரை நாடு கடத்தியிருப்பாங்க. ஆனா வடகொரியாவை மேற்கத்திய ஊடகங்கள் எப்படி சித்தரிக்குது? அவர் ஒரு சர்வாதிகாரி, அவர் ஒரு கோமாளி அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கும். உண்மையாகவே இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள், சோசியலிச அரசாங்கங்கள் இருக்கிற நாடுகள்ல சர்வாதிகாரம் இருக்குது அப்படின்னு பொத்தாம் பொதுவாக சொல்றவங்க அரசியல் அறியாமல பேசுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. மனித உரிமைன்னு சொல்றாங்களே, ஏன் அமெரிக்காவில் அவ்வளவு தூரம் 100% மனித உரிமை இருக்கா? இல்ல அமெரிக்கா எத்தனை நாடுகளுக்குள்ள போனாங்க, அங்க என்னென்ன மனித உரிமை மீறல்கள் எல்லாம் செஞ்சாங்க? ஹிரோஷிமா நாகசாக்கில அணுகுண்ட போட்டதை விடவா மனித உரிமை மீறலை வேற நாடுகள் பண்ணிட முடியும்? ஆனா இவ்வளவு அயோக்கியத்தனங்களையும் பண்ணிட்டு நாங்க தான் உலகத்துல மனித உரிமைகளை காப்பாத்துறோம், தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம், தங்கள் நாட்டை தாண்டி மற்ற நாட்டினுடைய நலனுக்காகவும் உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பேசுவாங்க. டொனால்ட் ட்ரம்ப் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேணும்னு சொல்லி கூச்சமே இல்லாம பேசிக்கிட்டு இருப்பாரு. இதையெல்லாம் ஊடகங்கள் மூலமாகவும் பரப்பாங்க, பொதுமக்களும் இதை நம்புவாங்க. இன்னைக்கு வேணா அமெரிக்காவில் வெனிசுலாக்குள்ள ஈஸியா போய் அதனுடைய அதிபர் மடுரோவை கடத்திட்டு வர முடியும். ஆனா ஹூகோ சாவேஸ் இருந்த 15 ஆண்டு காலம் அமெரிக்காவில் வெனிசுலா மண்ணை தொடவே முடியல. அப்படி அமெரிக்காவினுடைய கண்ணிலே விரல விட்டு ஆட்டிட்டு இருந்தாரு ஹூகோ சாவேஸ். அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் செய்த சர்வதேச அரசியல் அப்படிங்கிறது நமக்கு வரலாற்று பாடம். எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க, வரலாறு தான் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அப்படின்னு. அப்படி நம்மளுடைய அரசியல் வரலாறை திரும்பி பார்ப்போம். சர்வதேச அரசியல் சூழ்ச்சிகளுக்கு ஆட்படாம அரசியல் அறியாமையிலிருந்து நீங்கி நம்ம எதிர்காலத்தை நம்ம திட்டமிடுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு வேறொரு முக்கியமான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.